ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்ற தலைப்பிலான இந்த அத்தியாயத்தை நாம இன்று முதல் குருநாதர் அனுகிரகத்தோடு சிந்திக்கிறதுக்கு முற்படலாம். ஏற்கனவே நாம படிச்ச சாப்டர் 8 சாப்டர் என்ன அப்படின்னா அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற சாப்டர் படிச்சோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த கீதையை 3 ஷட்கங்களாக 6 அத்தியாயங்களாக பிரிக்கிறது. முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கம் அப்படின்னு சொல்றது துவம் பதத்தினுடைய விசாரமாக அது அமைகிறது. 2வது த்விதீய ஷட்கம் அப்படிங்கிறது தத்பதத்தினுடைய விசாரமாக அது அமைகிறது. 3வது திருத்தீய ஷட்கம் அப்படிங்கிறது அது அசி பதத்தினுடைய விசாரமாக அது இருக்கிறது அப்படின்னு பெரியோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். இந்த 2வது ஷட்கம் இருக்கு இல்லையா, மத்தியம ஷட்கம், அந்த ஷட்கத்துலதான் நாம இப்போ 2 அத்தியாயங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். 7வது அத்தியாயம் பார்த்தோம், ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு. அங்கதான் பகவான் ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கிறத பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ற. அந்த ஈஸ்வர தத்துவம் என்பதும் பிரம்மன் என்பதும் வேறு அல்ல, அடிப்படையும் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. துவம்பதத்தை படிக்கிற போது நான் அப்படிங்கிற அந்த ஜீவ தத்துவத்தை படித்து ஜீவனும் பிரம்மனும் வேறல்ல அடிப்படையில் அப்படிங்கிற விஷயத்த படிச்சிருக்கோம். இந்த ஈஸ்வரனும் சரி ஜீவனும் சரி ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நாம தொடர்ந்து அங்கங்கு பகவான் சொல்லிக்கொண்டே போவார். பின்னாடி நம்ம இன்னும் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள்ல இந்த இந்த ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்த பகவான் நமக்கு புரிய வைப்பார். இது 2ஐயும் கரெக்டா புரிஞ்சுக்கிறது மூலமா மட்டும்தான் இந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நடுவுல ஒரு சின்ன டீவியேஷன் பகவான் கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, முக்தி அப்படின்னு, இந்த ஐக்கிய ஞானம் தான் முக்தியை தரும். அது டிஃபால்ட்டா அது போட்டு வச்சிருங்கோ மைண்ட்ல, அதை மாத்தவே முடியாது. ஐக்கிய ஞானம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் ஒன்றுதான் முக்திக்கு வழி, வேற வழி கிடையாது அப்படிங்கிறது அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம். அது சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா நிர்ணயிக்கப்பட்டது, அதுல ப்ரூவ்டு, அப்படி ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போடுவோம் இல்லையா. அதுல ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு விஷயத்தை, மோட்சத்தை ஒவ்வொரு விதமாக சித்தாந்தம் செய்திருக்கிறது, இல்லைன்னு யாரும் மறுக்கவே இல்லை. அத்வைத சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா அத்வைத வேதாந்தத்துல ஒரே ஒரு விஷயம்தான், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினால் மட்டும்தான், ஐக்கிய ஞானத்தினால் மட்டும்தான் மோட்சம். அந்த ஐக்கிய ஞானம் அப்படிங்கிறதை பெற்றாக வேண்டும். அப்போ பகவான் இந்த 8வது அத்தியாயத்துல ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்து மோட்சம் அப்படிங்கிறதுக்கு யோக மார்க்கமாக கூட இந்த முக்தியை ஒருவர் அடைய முடியும். உபாசனா யோகத்தின் மூலமாக உபாசனை பண்ணி சகுண பிரம்ம உபாசனை பண்ணுவதன் மூலமாக, அந்த சகுண பிரம்ம உபாசனை மாத்திரம் இல்லாம யோகத்திலையும் அவர் சிறந்தவராக இருந்து யோக நிஷ்டையின் காரணமாக அவருடைய மூச்சை அவர் இந்த மூர்தனியில எடுத்துக்கொண்டு போய் இந்த உச்சந்தலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு துவாரம் வழியாக அவர் இந்த உயிர் அப்படிங்கிற அந்த பிராணனை வெளியே எடுப்பதுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை ஒருத்தர் பண்ண முடியும். அதுக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் அதற்கான வேலைகளை அவர் வேலைகளை செய்யறதுன்னா என்ன, சதா ஈஸ்வர சிந்தனை, சதா ஈஸ்வர உபாசனை, யோகம் நன்றாக பயின்று இருக்கணும். மூச்சுல தானே வேலை இருக்கு. அப்போ மூச்சை அடக்கவும் விடவும் தெரிஞ்சிருக்கணும். நாம விடுற மூச்சு விடுறது அடக்கிறது கிடையாது. நம்ம விடுறது நம்ம இயல்பா எல்லாரும் உயிர் வாழறதுக்காக விட்டு கொண்டிருக்கோம். யோகத்துல மூச்சை விடுவதும் மூச்சை அடக்குவதும் வேற. அதெல்லாம் அவர் நன்றாக பயிற்சி பண்ணி, இது ஒரு நாள் பயிற்சியில வராதே, வாழ்நாள் முழுவதும் பயிற்சி பண்ணாதான் ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிராணனை எடுத்து கொண்டு அவன் புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக்கு அப்படிங்கிற இங்க இதுல ஆக்ஞா சக்கரத்துல கொண்டு நிறுத்தி சுஷும்னா நாடி வழியாக அதை எடுத்து கொண்டு போய் இந்த மூர்தனியில விட்டு, மூர்த்தினி வழியாக அது வெளியில பிராணன் உலகங்களுக்கு பயணம் படணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதன் மூலமாக கூட ஒருவர் முக்தியை பெறலாம். எப்படின்னாக்க,
அந்த ப்ராசஸ் அவன் கரெக்டா பண்ணான் அப்படின்னு சொன்னா அவன் நேர போய் சேர்ற இடம் பிரம்மலோகமாக இருக்கும். அந்த பிரம்மலோகத்தில் பிரம்மாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரே, நம்ம எல்லாம் படைத்த அந்த ஹிரண்ய கர்ப்பன் அந்த கடவுள் இருக்காரே, அவர் அங்க சொல்லி கொடுப்பார். எது ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஜெகத்துனா என்ன, படைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், உனக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஐக்கிய ஞானம் என்பது என்னன்னு சொல்லி கொடுப்பார். அந்த ஐக்கிய ஞானத்தை அங்கு பெறக்கூடிய ஜீவன் முக்தி அடைவான். இதுதான் இந்த கிரம முக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிங்கறத 8வது அத்தியாயத்துல அதுக்கு நிறைய விஷயங்களை சொன்னார் பகவான். நீ முதல்ல எப்படி இருக்கணும், உன்னுடைய சாதனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இறைவனை நீ எப்படிப்பட்ட இறைவனை தியானம் செய்கிறாய் அப்படின்னு இறைவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளோட சாதனை, இறைவனை பற்றி, அப்புறம் அந்த பிரம்ம லோகத்தை பற்றி, இந்த பிரம்மலோகத்துக்கு போறதுனால என்ன இது, சில பேர் போறாங்க, சில பேர் போயிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க, சில பேர் திரும்பி வராங்க. ஒருத்தன் ஏன் போறான் அங்கேயே இருக்கான், ஒருத்தன் ஏன் போறான் திரும்பி வரான், இத்தனை விஷயங்களையும் சொல்லி இந்த போகக்கூடிய இந்த உயிருக்கான மார்க்கதர்சிகள் யார், யார் கூட்டிக் கொண்டு போகிறார்கள், எந்த சமயத்தில் எந்த விதமான சாதனைகளை செய்தவனுக்கு எந்த விதமான ஒரு இது கதியானது கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் தெளிவாக எடுத்து நமக்கு சொன்னார். சுக்ல கத்தின்னு ஒண்ணு இருக்கு, கிருஷ்ண கத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 கத்தியும் சாஸ்வதமா எப்பவுமே இருக்கு. நல்ல அறிவு இருக்கிறவன் இந்த கதியெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அவன் தன்னுடைய சாதனைகளை செய்வான் அப்படிங்கறத எல்லாம் சொல்லி ஒரு மார்க்கமாக அந்த இன்னொரு விஷயம் இருக்கு. மோட்சம் அப்படிங்கறதுல இன்னொரு கருத்து இருக்குங்கிற விஷயத்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். யோக மார்க்கமாக இந்த மூச்சை நாம் இந்த உடலில் இருந்து நீக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இது இவ்வளவு ரொம்ப டஃப் மெத்தடா இருக்கே. இப்ப நமக்கு 7வது அத்தியாயம் வரைக்கும் சொன்னதெல்லாம் யாருக்கா ஞாபகம் இருக்குமோ? ஞாபகம் இருக்காது. இது கொஞ்சம் அட்ராக்டிவா நிறைய விஷயத்த சொன்ன உடனே ஐயோ இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இப்ப இதை விட்டா நான் வேற வழியே இல்லையா அப்படின்னு இந்த புத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நாளையில இருந்து நான் ஏதாவது கிரியா கிளாஸ் போனாதான் உண்டு, ஏதாவது மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும், எப்படியாவது பண்ணிடணும், இந்த ஜென்மால பண்ண முடியுமா? நான் முன்னாடியில இருந்து பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நகி ஞானேன சதுருஷம்னு திருப்பி திருப்பி அவர் தலையை திறக்காத குறையா சொல்லிக்கிட்டே இருக்கார். இங்கே இருந்தெல்லாம் சொல்றாரு அவர், மோட்சம்ங்கிறது நீ எங்க போய் அடைஞ்சாலும், நீ பிரம்மா கிட்ட போய் உட்காந்து படியேன், எங்க வேணா உட்காந்து படி, ஆனா ஞானம் இல்லாம மோட்சம் உண்டானா கிடையாது. அந்த ஞானம்ங்கிறத நீ அங்கேயும் பெறலாம், இங்கேயே பெறலாம் அப்படிங்கிறதுக்காக பகவான் மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இந்த ஞானம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத, ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னாதான் அவன் ஞான மார்க்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொள்வான். இல்லைன்னா என்ன, அவன் மைண்ட் ஒரு டில்லி டாலிங்ல இருக்கும். நம்ம இப்ப யார்கிட்ட போய் மந்திர தீட்சை எடுத்து எப்படி உபாசனைய ஆரம்பிக்கலாம், எப்படி நம்ம இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு போகாதே அப்பா. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல இருந்து ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் அதுல இருந்து ஆரம்பிச்சு இவர் ஞானத்தை புகழ்ந்துதான் எப்ப பார் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். கர்மத்தை செய்யும் பொழுது யுக்த கர்ம அப்படிங்கிற ஞானத்தோடு கூடிய ஞானபூர்வகமான கர்மம் தான் நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சங்கம் தியத்வா, அந்த சங்கம் அப்படிங்கிறது இந்த பற்றுகளை விட்டு விட்டு, பற்று எப்ப போகும்னா இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, நித்தியம் அல்லங்கிறது தெரிஞ்சாத்தானே பற்று போகும். சோ அதெல்லாம் நீ தெரிந்து கொண்டு அதையெல்லாம் விட்டுட்டு உன்னோட காரியங்களை நீ என் மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்மா, எல்லாத்தையும் நீ எனக்கு பிரம்மண்யாதாய கர்மாணி, இப்படி நீ வேலை செய்யும் பொழுது என்ன ஆட்டிடியூட்ல இருக்கணும், நீ ஞானத்தை பெறுவதில் உனக்கு எவ்வளவு ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். நீ கண்டிப்பா ஞானத்தை பெற்றுதான் ஆக வேண்டும். அதுக்குதான் சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்தை அவ்வளவு விரிவாக சொன்ன. அவன் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான் அப்படின்னா அவ்வளவையும் சொல்லி கடைசியில சொன்னார், ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராபிய விமுக்கியதி சித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. அப்ப லாஸ்ட் மினிட் உனக்கு வந்தா கூட பரவாயில்லப்பா, இட்ஸ் ஓகே, நீ எப்படியாவது இந்த ஞானத்தை அடைந்த முக்தியை பெறுவாயா. ஏன்னா ஞானத்தினால் பெறக்கூடிய முக்தி தான் சாஸ்வதமான முக்தியாக இருக்க முடியுமே தவிர்த்து மற்றது எல்லாம் அசாஸ்வதம் தான். ஏன்னா
எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல இருந்து திரும்ப வருவோம் அப்படிங்கிறது அர்த்தமாயிடுது. நான் ஒரு பிளேஸுக்கு நான் டெஸ்டினேஷனுக்கு போனேன்னா திரும்ப அரைவல் எனக்கு இருந்துதான் ஆகும். டிபார்ச்சர் இருந்தா அரைவல் இருக்கணும். அது அது வந்து எழுதப்படாத விதி. அதனால நான் இப்ப வைகுண்டம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வைகுண்டத்துக்கு போவேன். கொஞ்ச நாளைக்கு விஷ்ணு பார்ஷதனாக இருப்பேன். புண்ணியம் தேர்ந்த உடனே திரும்ப அனுப்பப்படும். இந்த இந்த போக்குவரவு இல்லாமல் எனக்கு இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ஐக்கிய ஞானத்தை நான் பெற வேண்டும். இதுக்குதான் பகவான் இதுல கூட சொன்னார். 3வது அத்தியாயம், எஸ் சுவாத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக. அந்த தன்னிலேயே தான் இன்புற்று இருப்பதுங்கிறது எந்த ஒரு பொருளும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் கையில இல்லாமல் தானே இன்பப் பொருள் அப்படிங்கறத புரிந்து கொள்ளக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய அந்த லீஷர் இருக்குல்ல. நான் இதை திரும்ப ஃபுல்லா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 7வது அத்தியாயம் முடிவுல, 6வது அத்தியாயம் முடிவுல ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே நாம் இந்த ஞானத்தினுடைய பெருமையை பார்த்து கொண்டே வருகிறோம். 4வது அத்தியாயத்திலையும் சொன்னார் அவர், இந்த ஞானம் அப்படிங்கிறது திரும்பி உனக்கு மோகம் ஏற்படாத அளவுக்கு இந்த ஞானம் உனக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஞானத்தினுடைய பெருமை கிட்டத்தட்ட எல்லா அத்தியாயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2, 3, 4, 5, 6 எல்லாத்துலயும் ஞானத்தினுடைய பெருமை, ஞானியினுடைய பெருமை. திருப்ப திருப்ப இந்த ஞானம் ஞானி, ஏன்னா ஞானத்தை உடையவன் ஞானி. ஞானியையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது. இதுல சொல்றாரு இல்லையா, தஸ்யாகம் பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி அப்படிங்கறத எப்ப சொல்றாரு? அத யோமான் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமே பஷ்யதி. எல்லா இடத்துலயும் என்னையே பார்க்கிறான், எல்லாத்துலயும் என்னிலேயே எல்லாத்தையும் பார்க்கிறான். அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் என்ன பார்க்கிறான், என்னல எல்லா விஷயங்களையும் பார்க்கிறான். அவனுக்கு எப்போதும் அழிவு என்பதே இல்லை. இப்படி எல்லாம் நமக்கு 6வது அத்தியாயத்துல இந்த விஷயங்களை எல்லாம் ஞானியினுடைய பெருமை எல்லாம் சொல்ற. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஞானம் சொல்லும் பொழுது ஞானியினுடைய பெருமை, ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதே அப்படிங்கிற, இதை விட புனிதப்படுத்துவதற்கு வேறு ஒன்று இல்லை. இங்கேயும் முதல்லயே அதான் வரப்போறது நமக்கு. பவித்திரம் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகத்திலேயே இங்கேயும் சொல்லிடுவார் 9வது அத்தியாயம். ஏன்னா ஞானத்தை போன்று புனிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நீங்க பல வகையில அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் படிச்ச போர்ஷன்ஸ்குள்ளேயே நமக்கு ஞான மகிமா அண்ட் ஞானி மகிமா ஒரு டாபிக் எடுத்து எந்தெந்த ஸ்லோகங்கள் இதை கவர் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது மாத்திரமே நமக்கு ஞானம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஞானம்ங்கிறது திரும்ப திரும்ப அதை சொல்றேன், ஐக்கிய ஞானம். நான் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் தான் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டுதான், ஞானத்தினால்தான் நாம் முக்தியை என்ன சொல்றது, அமைதியான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இங்க சத்யோ முக்தி, இப்பவே இங்கேயே கிடைக்கக்கூடியது அது. இந்த ஞானமானது இங்கேயே இப்பவே கிடைக்கக்கூடியது அப்படின்னு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு விடுதலையை கொடுக்கும், ஒரு பயமின்மையை கொடுக்கும், ஒரு எதிர்பார்ப்பின்மையை கொடுக்கும். நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னா இந்த ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை நான் நன்கு அறிந்தேன் அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு பொருள்ல இருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை, பொருளோ அல்லது மனிதர்களோ இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்திற்காக ஒரு பிச்சைக்காரனை போல ஏங்கிக் கொண்டு இருக்க மாட்டேன். நான் ராஜா, நான் சக்கரவர்த்தி, நான் என்ன பண்றேன், சாம்ராஜ்யம் அப்படிங்கிறார், ஆனந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிறார் இவர் விவேக சூடாமணியில ஆச்சாரியர். அந்த ஆனந்த சாம்ராஜ்யத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு விட்டுட்டு நான் அல்பம் மாதிரி நான் போய் எனக்கு ஒரு டிவி ஷோல அந்த ஆனந்தம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சினிமால அந்த ஆனந்தம் கிடைக்காதா, யார்கிட்டயாவது போன் போட்டு பேசினா ஆனந்தம் கிடைக்காதான்னு நான் ஏங்கி தவிக்கிறேன் இல்லையா, இது போகும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பண்ற பெரிய பிரச்சனை. நமக்கு எது அப்படின்னா தேடிக்கொண்டே இருக்கிறோம். எங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு கவிஞர் பாடினாரே. அது எங்க இருக்கு, இங்கேயே இருக்கு, சதா ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது, சதா ஆனந்த ஸ்பூர்த்தி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா தெரியறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, அதை மைண்டே பண்றது இல்லை. ஏன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட், அது அங்கதான் இருக்கு. அது ஈவன் நம்ம அதை உணர்றது கூட கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா அதை உணர்த்துகிறது. உனக்கு வெங்கியும் போய் வெளியில தேட வேண்டாம் அப்பா, நீதான் ஆனந்த ஸ்வரூபம். நீ 90 வயசு தொண்டு கிழமா இருந்தா கூட, அல்ல 16 வயசு பருவ பையனா இருந்தாலும், பருவ பாவையா இருந்தாலும் சரி,
நீதான் ஆனந்த ஸ்வரூபம். அது அங்கங்கள் எல்லாம் உனக்கு ஹீனமாயி உனக்கு நடக்கவே முடியலையா, அப்ப கூட நீதான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது இந்த சாஸ்திரம். இத நமக்கு பிராக்டிக்கலா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தின வரைக்கும் நாம அதோட நம்ம எடுத்து பொருத்தி பார்த்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஆனந்தத்தை ஏதோ ஒரு செயலின் மூலமாக அடைகிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கோ. இதெல்லாம் நம்மளோட கபோல கல்பனை தான். நம்மளோட புத்தியில ஏற்படக்கூடிய கல்பனை, நம்மளுடைய தவறான எண்ணங்கள், அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. சுவாமிஜி அழகா கேட்பார், ஆனந்தத்தினால வேலை செய்வியா, ஆனந்தத்துக்காக வேலை செய்வியா? இதை இன்னொரு பாஷையிலையும் கேட்பார், நிறைவினால் வேலை செய்கிறாயா, நிறைவுக்காக வேலை செய்கிறாய்? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னா, அந்த வேலையில இருக்கிற ஆங்ஸைட்டியே சொல்லிடும் நான் எதை பேஸா வைத்துக்கொண்டு அந்த வேலையை பண்றேன். நான் வேலையை லீலையா பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் நிறைவா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். ஆனந்தமா இருந்து கொண்டு நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன். எப்படி வேணாலும் செய்யறதுக்கு சாய்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இதை அதுல எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம், மாற்றி பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் சாய்ஸஸ் இருக்கு. அதனால அந்த சாய்ஸை நான் எக்ஸசைஸ் பண்ணற போது அதுலயே தெரிஞ்சிரும் எனக்கு, நான் நிறைவாக இருந்து கொண்டு காரியங்கள் செய்கிறேனா, நிறைவுக்காக நான் காரியங்கள் செய்கிறேன். ஒரு 10 பேராவது பாராட்டலைன்னா, என்னால அந்த காரியத்துல மேற்கொண்டு ப்ரொசீடே பண்ண முடியலன்னா, பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அந்த 10 பேர்கிட்ட இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. யாரு வேணா பார்க்கட்டும், யாரு வேணா பாராட்டட்டும், யாரு வேணா பார்க்காம கூட இருக்கட்டும், பாராட்டாம கூட இருக்கட்டும், என் கடமை. நான் எடுத்துக்கிறேன் சில விஷயங்களை, அது என்னோட கடமைன்னு நான் பண்ணிட்டு போறேன். என் குடும்பம், அதுக்கு நான் சமைக்கிறேன். நல்லா இருக்குன்னு டெய்லி சொன்னா சந்தோஷம், சொல்லலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், விடு, அவ்வளவுதான். நான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வேணா அதை வச்சுக்கலாம், நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது. அது கூட அதை கொண்டு போய் மனசுல கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதனாலலாம் வரதில்லை ஆனந்தம்ங்கிறதுக்காக சொல்ல வர, உதாரணத்துக்காக சொல்ல. வாழ்க்கையில சமுதாயத்துல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்தது அப்பதான் ஆனந்தமா? இல்ல. இப்ப கூட ஒரு சமீபத்துல ரொம்ப 3 டே, ஒரு 1 வீக் முன்னாடி ரொம்ப நல்ல பழகின நல்ல க்ளோஸ் அசோசியேட் திடீர்னு அவங்க வந்து இதுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல பிரான்ச்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இது கேட்டதுல இருந்து உண்மையிலேயே என்ன தோணிட்டு அப்படின்னா, எனக்கு தெரியும் பர்சனலா வந்து எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக வந்து தன்னோட எவ்வளவு எல்லா டைத்தையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்ப அது அது உண்மையிலேயே எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனந்தத்துக்காக தானே. அந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்குங்கிறதுக்காக தானே கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா ஏன் கொடுக்க போறாங்க? எனக்கு பொழுது போகாமையா உட்கார்ந்துருப்பாங்க. ராப்பகலா ஆபீஸ்ல எதுக்கு உட்காரணும்? அப்படி உட்கார்ந்து என்ன இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் உட்காரணும், யாரும் உட்காரக்கூடாது, எல்லாரும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நிறைய இப்ப வந்து புரோட்டோகால்ஸ் எல்லாம் இப்ப மாறி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இதுன்னு இப்போ வருது. பட் என்னன்னா, அது கடைசியில எங்க போய் முடிஞ்சிடுது அப்படின்னா, அன்மைண்ட்ஃபுல்லா அந்த தன்னுடைய உயிரையே விடுற அளவுக்கு அது ஆயிப்போச்சு அப்படின்னா யாராவது பண்ணுவாங்களா? வேணும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. என்னன்னா, நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுங்கிறதுனால ரிஸ்க் எடுக்கும். எல்லா ரிஸ்க்கும் அப்படிதான். ஒருத்த வந்து மாடியில இருந்து விழற ஷார்ட் எடுக்கிறேன், நான் டூப்பே படாத நானே பண்றேன், எதுக்கு பண்ணுவான்? உயிர் போகணும்னு நினைச்சா பண்ணுவான்? இல்ல, 10 பேர் பாராட்டணும்னு பண்றான். உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு பாராட்டணும்னு பண்றான். ஆனா அந்த பாராட்டுனால ஆனந்தம் வருதா? அந்த அந்த இதனால அச்சீவ்மெண்ட்ஸ்னால பிளாஷ்னால ஆனந்தம் வருதா? அந்த பிளெக்ஸ் வைக்கிறதுனால ஆனந்தம் வருதானா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. ஆனந்தம்ங்கிறது நீதான். அதை நீ உணர்ந்தாலே போதும். எந்த செயல்னாலும் உனக்கு ஆனந்தம் கிடையாது அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்றது. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல நாம ஒரு பலன் அறியாம நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இந்த ஞானம் ஸ்திரம் ஆகணும். இந்த ஞானத்தை புகழறார். இப்ப எடுத்த உடனே ஞானத்தை புகழ போறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஞானத்தினுடைய புகழ்ச்சி தான் இது ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்லோகாஸ் இந்த ஞானத்தினுடைய புகழ்ச்சி. அதுக்காக தான் இந்த முகவுரையை நான் சொன்னேன். ஓரளவுக்கு நமக்கு முதல்ல நம்ம ஆனந்தத்தை என்ன சொல்றது, அட்மிட் பண்ணிக்கிறது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஓன் அப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவார் பரமார்த்தர். யூ ஓன் அப் தட் யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபம். அதையே நம்மளுக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் நேரம் கொடுத்து, உங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தரேன், உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொன்னா, அது எவ்வளவு விஷயங்கள் வெளியில வரும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு இருக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறதுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் சொல்றது இந்த சாஸ்திரம். அது அத்தனையும் உண்மை அல்ல. அது எல்லாமே இந்த உடம்பு மனசு புத்திங்கிற இடங்கள்ல நடக்கிறது. நீ அது கிடையவே கிடையாது. டோன்ட் அட்டாச் வித் தெம் வித் யூ. அது வேண்டாம் உனக்கு.
நீ அதுல இருந்து டிட்டாச்சா இருந்து உன்னை பாரு அப்படிங்கிறதுதான் சாஸ்திரம் நமக்கு வெவ்வேறு வெவ்வேறு விதங்களை வந்து சொல்லி 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 நமக்கு அதை உணர்த்துறது. இது நமக்கு டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். காயப்படுறதும் காயத்துக்காக அழுகிறதும் அந்த அழுததுக்கு அப்புறமா அதுக்கு மருந்து போட்டுக்கிறதும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, மினிட் டு மினிட் செகண்ட் டு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பா நீ ஆனந்தம்ங்கிறது. அதை விட்டுடுற நீ. அதை விட்டுடுறதுனாலதான் நீ போய் இந்த இந்த கேமப்ளேஜ் ஆயிடுறோம். நம்ம அப்படியே மறைச்சுடுறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள். அது வந்து என்னோட ஆனந்த ஸ்வரூபத்தை மறைக்கிறது. ஞானம் நமக்கு அப்படி பட்ட வர்த்தனமா காமிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அச்சிந்தியமான அந்த பிரம்மஸ்வரூபமாக அல்லவா நான் இருக்கிறேன். என்னை யாருதான் வந்து இது பண்ண அட்டாக் பண்ண முடியும், என்னை யாருதான் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அன்டிஸ்டர்ப்டா இருக்கேன் நான். அதுதான் நமக்கு வேணும். ஆக்சுவலா என்ன வேணும்னா அன்டிஸ்டர்ப்டா இருக்கணும் லைஃப்ல. என்ன வேணா நடக்கட்டும், யாரு வேணா சொல்லட்டும், எதை வேணா பண்ணட்டும், நான் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கேனா, டிஸ்டர்ப் ஆகாம இந்த உலகத்துல இன்டராக்ட் பண்றேனா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம். இன்னைக்கு நாம இந்த 9வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லோகங்கள் ஆரம்பி. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். ஆரம்பிக்கிறச்சையே தூ, ஆனால், தே இதம் உனக்கு இதை, பிரவக்ஷ்யாமி நன்றாக சொல்லப் போகிறேன், யது எதனை, ஞாத்வா அறிந்தால், அசுபாத்து துன்பத்திலிருந்து, மோக்ஷ்யசே விடுபடுவாயோ, குஹ்யதமம் ரகசியமான, ரகசியமானனா காப்பாற்றப்பட வேண்டிய அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞான சகிதம் விஞ்ஞானத்துடன் அனுபவத்துடன் கூடிய, இதம் இந்த ஞானம், தூ அறிவ இந்த ஞானத்தை, அனசூயவே குறை காணும் பண்பு இல்லாதவனாகிய தே உனக்கு, பிரவக்ஷ்யாமி நன்கு விளக்கி கூறப்போகிறேன். எதனை அறிந்தால் துன்பத்திலிருந்து விடுபடுவாயோ, ரகசியமான தெய்வீகமாக கருதி காப்பாற்றப்பட வேண்டிய விஞ்ஞானத்துடன் அனுபவத்துடன் கூடிய இந்த அறிவையே குறை காணும் பண்பு இல்லாதவனாகிய உனக்கு நன்கு விளக்கி கூறப்போகிறேன். நீங்க பாருங்க, பகவான் இங்க வந்து எத்தனை விஷயங்களை இந்த 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 2 வரிக்குள்ள, இந்த ஞானம் பெருசு, இந்த ஞானத்தை சொல்றவர் பெருசு, இந்த ஞானத்தை கேட்கிறவன் அதை விட பெருசு. அப்படி ஒருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன்னா இத வந்து எவ்வளவு தூரம் இது சேக்ரடான ஒரு விஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம ஏதோ ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல அதை மதிச்சா தானே நாம படிக்கிற விஷயம் வந்து நமக்கு நன்றாக பயன் கொடுக்கும். நான் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன், நம்ம படிச்சாதானே மத்தவங்க நம்ம படிக்கிறத பார்த்து இவ சூப்பரா படிக்கிறா அப்படி சொல்லுவாங்க. அது வந்து லௌகீக வித்தை. இங்க வந்து நாம அந்த வித்தைய மதிச்சாதான் வித்தையோட பலன் நமக்கு கிடைக்கும். இங்க படிக்க போறது பிரம்ம வித்தைய படிக்கிறோம், படிக்க போறது இல்ல, படிச்சுட்டு இருக்கோம். பிரம்ம வித்தைய படிச்சுட்டு இருக்கோம். இந்த பிரம்ம வித்தை, பிரம்ம அப்படின்னு சொன்னாலே பெருசுன்னு அர்த்தம். இந்த வித்தையே ரொம்ப பெருசு. இத நாம இங்கேயே உட்கார்ந்து இப்பவே படிச்சு இந்த பிறவியிலேயே சத்யோ முக்திக்கு இது வழி கொடுக்கறதுன்னா அப்ப அந்த வித்யினுடைய பெருமையை சொல்லித்தானே ஆகணும். அதுதான் பகவானுடைய இன்டென்ஷன். இங்க நினைக்கலாம், இத முதல்ல அல்லவா சொல்லியிருக்கணும், இவர் ராஜ வித்யா ராஜ குக்கியம்னு முதல்ல அல்லவா சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அவன் அப்ப கேட்கிற மாதிரி மைண்ட் செட்லயே இல்லை. அவன் எப்படி இருந்தான், அவன் தாத்தாவை கொள்வேனோ, நான் குருவை கொள்வேனோ, என் பெரியப்பாவை கொள்வேனோன்னு அழுன்னு எழுதுன்னு உட்காந்துருக்கான். அப்பதான் கொல்றதுங்கிறதே இல்லப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இல்லையா. நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் மேமே ஜனாதிபாகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரே. ஒண்ணுமே இல்ல, கொல்றதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நானும் முன்னாடி இருந்தது இல்ல, நீயும் முன்னாடி இருந்தது இல்ல, நானும் பின்னாடி இருக்க மாட்டேன், நீயும் பின்னாடி இருக்க மாட்டேன், இவர்களும் முன்னாடி இருந்தது இல்ல, அவர்களும் பின்னாடி இருந்தது இல்லைன்னு போட்டு குழப்பின்னு உட்காந்து. சோ என்ன,
இனி அவனை முதல்ல ஆசுவாசப்படுத்தி அவனுக்கு முதல்ல எது எது இங்கு நித்தியம், எது இங்கு அனித்தியம், எது ஆத்மா, எது அனாத்மா, இந்த விவேகத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்ததுக்கு அப்புறமா கூட, அப்ப நடுவுல இந்த ஞானத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னாலும் கூட, இந்த ஞானத்தை நான் என்மயம் ஆக்கிக்கிறதுக்கு நான் 6வது அத்தியாயத்துல அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். நீ கண்டிப்பா இந்த ஞானத்தை உண்மயம் ஆக்கி கொண்டால்தான் உனக்கு முக்தி அப்படின்னு. இல்லைன்னா நீ திரும்ப வருவ. நீயேதான் அவனேதான் கேட்டான். அவன் அயதி ஸ்ரத்தையோபேதக அப்படின்னா, அவன் ஒருவேளை முயற்சி பண்ணலைன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப என்ன சொன்னார், அப்படியா இருந்து திரும்பி வருவான்ப்பா, எங்கேயும் வீணா போகாது. நீ பண்ணின ஒரு முயற்சிங்கிறது, இங்க பண்ணிருக்கிற முயற்சி வீணா போகும். அந்த முயற்சிக்கு தகுந்த அளவுக்கு உனக்கு பலனானது கிடைக்கும் அப்படிங்கறத அந்த சொன்னார். இந்த முயற்சியவே இன்டென்ஸ் பண்ணணும்னா, அதுக்கு நான் படிக்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய பெருமை எனக்கு முதல்ல தெரியணும் தானே. அதுதானே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இங்க என்ன சொல்றார், இது சத்யோ முக்தி உபாயக அப்படிங்கிறது. சத்யோ முக்தி உபாயகன்னா என்ன, இங்கேயே இப்பொழுதே முக்தியை தரக்கூடியது. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே முக்தியை தரக்கூடியது. இதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸ் கிடையாது. நம்ம கீதையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. எல்லாரும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஹாலை பிடிப்போம், எல்லாரும் வாங்க உட்காருங்க, உங்க எல்லாருக்கும் கையில அப்படி தீட்சை கொடுக்கறதெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நாட் த்ரூ ஹேண்ட்ஸ், நாட் நத்திங். நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. நம்ம எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா, இந்த முக்திங்கிற இது ஞான தீட்சைன்னு இதுக்கெல்லாம் பேரு. இந்த ஞான தீட்சையே குருமார்கள் பல வகையில் பண்ணுவார்கள். சில குருமார்கள் தொட்டு பண்ணுவார்கள், சில குருமார்கள் பார்க்கறதுனால பண்ணுவார்கள், சில குருமார்கள் சங்கல்பத்தினாலேயே பண்ணிடுவார். அவர்கள் சங்கல்பிச்சுட்டா போறோம். நம்ம கிட்ட யாரெல்லாம் படிக்கிறாளோ அவர்களுக்கு எல்லாருக்கும் முக்தி நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு பாடம் எடுத்தாலே போறோம். சுவாமிஜி எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய சங்கல்பத்தோட தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நிச்சயம் அது பலிக்காம போகவே போகாது மகான்களுடைய சங்கல்பம். அந்த மாதிரி இப்பவே இங்கேயே முக்தியானது கிடைக்கும் அப்படிங்கிறது அறியப்படும். கிடைக்குங்கிறது இல்ல, அறியப்படும், அறிவிக்கப்படும், அறிந்து கொள்ளப்படும். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஞானமாக கருதப்படுகிறது. இவர் என்ன சொல்றார், நான் உனக்கு வக்ஷ்யாமி அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு சொல்றேன்ப்பா, உபதேசிக்கிறேன். அவர் குருவா இருக்கிறதுனால சொல்றேன்னு சொல்றது அவ்வளவு இதுவா இருக்காது, ரசமா இருக்காது. உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. உபதேசம் பண்றதையே என்ன சொல்றார், பிரவக்ஷ்யாமி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உனக்கு நல்லா சொல்றேன். உனக்கு டவுட்டே வரக்கூடாது. நீ என்கிட்ட படிச்சுட்டு வெளியில போய் எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே தலையெல்லாம் சொல்லிவிடாது. எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துடுறேன். உனக்கு எனக்கு என்ன தெரியுமோ அவ்வளவும் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றதுக்காக தான் பிரவக்ஷ்யாமி, பிரகர்ஷேன வக்ஷ்யாமி. நல்லா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்னத்த சொல்லி கொடுக்க போற நீ அப்படின்னு. விஞ்ஞான சகிதம் ஞானம். விஞ்ஞான சகிதம் நம்ம 2 இது முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஞானம் அப்படிங்கிறது பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு இருக்கு. பரோட்ச ஞானம்ங்கிறது என்ன, இன்னொருத்தருக்கு அது ஞானம், அது ஞானமாக இருக்கும். நமக்கு வரைச்சு அது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது நாலேஜ். இங்க இன்ஃபர்மேஷனா தான் முதல்ல வரும். முதல்ல வர இன்ஃபர்மேஷனா வரக்கூடிய அந்த நாலேஜ நம்மையும் ஆக்கிக் கொள்றோம் இல்லையா, அப்பதான் அது அபரோக்ஷ ஞானமா இருக்கு. நானே எனக்கு அது நன்றாக புரிகிறது அப்படின்னு ஐயம் திரிபு அற நான் அந்த அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தேன். அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தேன், நான் தான் பிரம்மன், என்ன அந்நியில வேற ஒண்ணு கிடையாது, இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மன் தான், அவ்வளவுதான். ஒன்றுதான் இருக்கிறது, அந்த ஒன்று பிரம்மன், அந்த பிரம்மன் நான் தான், நானே சகலமுமாக இருக்கிறேன். இந்த ஒரு அறிவு, இதுதான் அபரோக்ஷ ஞானம். இந்த ஞானத்துல நான் நிலை பெறணும் அப்படின்னா அதை நான் உனக்கு ஐயம் திரிபு அற நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சொல்றார். பிரம்ம ஞானத்தை உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், அந்த மிகப்பெரிய அறிவை உனக்கு நான் கொடுக்கிறேன், மோட்ச சாதனத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். மோட்ச சாதனம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மோட்ச சாதனம்ங்கிறது இந்த ஐக்கிய ஞானம் தான் மோட்ச சாதனம். வேற மோட்ச சாதனம்ங்கிறது கிடையாது. நம்ம கிளாஸுக்கு போறதே மோட்ச சாதனமா, நான் புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிறதே மோட்ச சாதனமா, இதெல்லாம் இந்த மோட்சத்திற்கு உப சாதனங்களாக இருக்குமே தவிர்த்து, ஞானம் ஐக்கிய ஞானம் என்னுடைய புத்தியில புரிஞ்செடுத்து எனக்கு அப்படின்னா, புரியறதுங்கிறது யார்கிட்ட போய் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஒரு ஞானியே இன்னொரு ஞானிக்கு வேணா புரியும். சாதாரணப்பட்ட மக்களுக்கு இவர் ஞானியா இவர் அஜ்ஞானியா அப்படிங்கிறது பார்த்தா தெரியாது. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. பகவானே அப்படித்தான் சொல்ற, நீ ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்கள்
அந்த ஞானத்தை பெற்று முக்தியில் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றார். என்ன ஞானத்தை அவர் கொடுக்க போறார் அப்படின்னா, முன்னாடி சொல்லிட்டார். 7வது அத்தியாயம் பாருங்க. 7வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு, ஞானம் தேகம் ச விஜானம் இதம் வக்ஷ்யாம் அசேஷதக. அங்கேயும் இதே மாதிரி விஜயானம் அப்படின்னு அங்கேயும் நம்ம பார்த்தோம். இறைவனை பிரம்மன் ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்மன்கிறது தான் சகலமுமாக இருக்கிறது. நான் தான் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த விஜயானம் அப்படின்னு பார்த்தோம். ஜீவன் ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஜீவனும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் விஜயானம். இந்த ஐக்கியம் தான் விஜயானம்னு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அங்கேயும் அதேதான் சொன்னார். இதம் பக்ஷ்யாம் அசேஷத்தக. இவர் ஆரம்பிக்கிறதுல இருந்தே இந்த இந்த விஷயத்தை தான், இந்த ஐக்கிய ஞானத்தை தான் உனக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொன்னேன். திருப்பி அங்கேயே 7வது அத்தியாயத்திலேயே அந்த ஞானத்தை எளிமையாக சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. 19வது ஸ்லோகத்துல, பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபம். ஞானவான்கிறவன் யாருப்பா அப்படின்னு, அந்த வாசுதேவன் தான் சர்வம் அப்படின்னு. சர்வம்னா நான் இருக்கேனா இல்லையா? ஓ, வாசுதேவன் தான் சர்வமாப்பா, அவங்க எல்லாரும் வாசுதேவன், நான் என்ன வந்துரும் புத்தியில. ஏன்னா we are trained to see others. பராஞ்சிகானி வியத்ருணத் சுபாவக அப்படின்னு உபனிஷத் வந்து மனுஷனோட புத்தியை பத்தி பேசுது. இதுக்கு என்ன தெரியுமா, இது மேக்கிங், இதுல வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஒண்ணு இருக்குப்பா. என்ன டிஃபெக்ட்னா, இது எப்ப பாரு ஜன்னலுக்கு வெளியில தான் பாக்குது, உள்ள பாக்காது. இது உள்ளுக்குள்ள பாக்குறதுக்கு இதுக்கு ட்ரைனிங்கே இல்ல. அதனாலதான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எதுக்காக இத்தனை கிரந்தங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு உள்ள பாக்குறதுக்கு இதுக்கு இயற்கையிலேயே தெரியும்னா கிரந்தம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கிரந்தமும் எதை நம்மளுக்கு அடிப்படையா வச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட வெளிநோக்கு புத்திய உள்நோக்கு புத்திய மாத்துறதுக்காகத்தான். இங்கேயும் அதேதான் சொல்றேன். வாசுதேவ சர்வமிதினா, சர்வத்துல நான் வருவேனா மாட்டேனா டவுட்டே இருக்கக்கூடாது. நானும் வாசுதேவன் தான்ப்பா, நானும் அதேதான், நான் தான் எல்லாமே. நானும் அதேதான்னா அப்ப நான் தானே எல்லாமே. வாசுதேவ சர்வமிதினா நான் வாசுதேவன்னா நான் இல்லாம இருக்க மாட்டேனா? ஐயா எப்படி நீங்க ஐயோ அப்படிலாம் சொல்லவே கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம அந்த ஹம்பிள்னஸ் எல்லாம் அங்க கிடையாது. ஹம்பிள்னஸ் ஒன்லி when we interact with people. துவைத்தத்துல விவகாரத்துல ஹம்பிளா இருக்கணும். உனக்கு தெரியுமா நான் தான் எல்லாம் அப்படின்னு போய் எல்லார்ட்டையும் மண்டையா பேசக்கூடாது. அதுக்கு சொல்லல. ஆனா எல்லாம் நான் தான் அப்படிங்கிறச்சே எத்தனை பாவங்கள் அதுல வருது. அந்த காருண்யத்தை எப்படி நான் இல்லைன்னா கொண்டு வர முடியும்? ஒருத்தனுக்கு அடிபட்டாச்சுன்னா என் கை அப்படியே, அவனுக்கு கை உடஞ்சுதுன்னா என் கை வலிக்கிறதே, வலிக்கும். எப்ப தெரியுமா, நானும் அவனும் ஒண்ணுதாங்கிறது நல்ல ஸ்திரமாயிடுச்சுன்னா பதறும் மனசு, ஓடணும் உடனே அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ணணும்னா அருளுடைமை படிச்சோமா இல்லையா? அருளுடைமை எப்படி வரும்? எல்லாம் நான் தான் தெரியாம எப்படி வரும்? எல்லாம் நான் தான் புரியாம எப்படி வரும்? அதைத்தான் பகவான் சொல்றாரு. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தல பகவான். நீ வந்து இது வந்து ஜீவனுக்கு இருக்கிற ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இதுதான் பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நம்ம போடுற மாதிரி ஒரு இதெல்லாம் போடவே இல்லை பகவான். ஈஸியா சொல்லிட்டார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. கஷ்டம் அவன்லாம் கிடைக்கிறது, அவன் அவ்வளவு பெரிய ஒரு ரேர் பினாமினன் அவன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நிறைய பார்த்தோம் நம்ம அதை பத்தி அந்த ஸ்லோகம் படிக்கும்போது. இந்த விஷயங்கள் இது வந்து இது ரொம்ப ரேரு, இது ரொம்ப முக்கியம், இதுதான் ஆத்மாதான் எல்லாமே அப்படிங்கிற விஷயங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கீதையில நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் மையமாக வைத்து பகவான் இதை பேசுறார் அப்படிங்கிறது. வேற எங்கேயும் இது கிடையாது. வேதம் தான் இதுக்கு ஆதாரம். எப்படி நம்ம திருக்குறள் சொல்றோம் வேதம் தான் அதுக்கு ஆதாரம்னு நம்ம ஆணித்தரமாக அதை நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இதுவும் வேத பொருளை மிக மிக உரைத்துதான் இதுவும் கீதை. அதனால எங்கிருந்து எடுக்கிறாருங்க அப்படின்னா, ஆத்மை வேதம் சர்வம் அப்படின்னு பிரகதாரண்ய உபனிஷத்துல ஒரு வாக்கியம். இந்த ஆத்மாதான் அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. பல வாக்கியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வியாக்கியானங்கள்ல இருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உதாரணங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வேதம் நம்ம கரை கண்டோமா, முழுக்க படிச்சோமா? பிரகதாரண்யக உபனிஷத் ஒரு பெரிய ஆரண்யக்கம்னாலே என்ன காடுன்னு அர்த்தம். பிருகத் ஆரண்யக்கம்னா என்ன பெருங்காடுன்னு அர்த்தம். அது பெருங்காடு அப்படின்னே அதுக்கு பேரே வந்துடுத்து. அவ்வளோ மந்திரங்கள் அதுல இருக்கு.
அதுல இருந்து ஒரு மந்திரத்தை ஆச்சாரியால் கோட் பண்றார் அவர் வியாக்கியானத்துல. அப்ப அந்த ஒரு மந்திரத்தை நாமளும் ஸ்மரிக்கிறோம், அந்த இடத்துல நினைக்கிறோம். இப்போ ஆத்மை வேதம் சர்வம், சாந்தோக்கியத்திலையும் இதே மாதிரி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. சாந்தோக்கியத்திலையும் இத உத்தாலகர் உபதேசம் பண்ணும் பொழுது ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, ஹே சௌமிய ஹே சௌமியன்னு அவனுக்கு அந்த பையனை ஆசாசியா ஆசாசியா இந்த ஆத்ம ஞானத்தை அந்த பையனுக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சாந்தோக்கியத்திலையும் பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத், இத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அதுக்குதான் நான் உனக்கு இந்த விஞ்ஞானத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் பிரவக்ஷாமி, நன்றாக உனக்கு நான் ஐயம் திரிபு அற சொல்லிக் கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஞானம் இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஃபார் திஸ் ஞானம் என்ன? குஹ்ய தமம் ஞானம். குஹ்ய தமம் ஞானம். இந்த தமம்னு போட்டாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இருக்கிறதுலயே இந்த குட் பெட்டர் பெஸ்ட் சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கூல்ல படிக்கிறச்சு இங்கிலீஷ்ல குட் பெட்டர் பெஸ்ட் படிப்போம். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படி எல்லாம் படிச்சு. பெஸ்ட்னா என்ன? அதான் இருக்கிறதுலயே வசதி. அந்த மாதிரி தமம் அப்படின்னா வசதி அப்படின்னு. குஹ்யனா ரகசியம் அப்படின்னு அர்த்தம். குஹன் அப்படின்னாலே குகையில இருக்கிறது அப்படின்னு. குகைனாலே ரகசியம் தானே. குகைக்குள்ள நீங்க என்ன போய் உள்ள போய் பார்த்தா தானே தெரியும், வெளியில இருந்து ஒன்றும் தெரியாது இல்ல. குஹ்யம் அப்படின்னு சொன்னா வெளியில தெரியாது, ரகசியமா இருக்கு. அந்த ரகசியம்ங்கிறத எப்படி சொல்றார் ஆச்சாரியர் அப்படின்னா, பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ரகசியம் அப்படின்னாலே பாதுகாக்கணும். இந்த கழுத ராஜா காது கழுத காதுன்னு ஒரு ஜோக் கதையெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு காதுல சொல்லியாச்சுன்னா அது ஒவ்வொருத்தருக்கா அப்படியே போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஜோக். ரகசியத்தை பாதுகாத்து வச்சுக்கோடான்னா அவன் போய் கழுத காதுல எல்லாம் கூட போய் சொல்லிடுவான். மனுஷா காதுல சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு கழுத காதுல போய் சொல்லிடுவான். அந்த மாதிரி இந்த ரகசியம் அப்படிங்கறத நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ரகசியம் இல்ல. அந்த மாதிரி ரகசியம் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நமக்கும் தான் சொல்லியிருக்க மாட்டா. அது மாதிரி ஃபர்ஸ்ட் படிச்சவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யாருமே சொல்லியிருக்க மாட்டா. அதனால அது சொல்லியிருக்கிறதுனால இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மறைத்து வைக்கக்கூடிய ரகசியம் இல்ல, பாதுகாத்து வைக்கக்கூடிய ரகசியம். இப்ப என்கிட்ட ஒரு பெரிய இது இருக்கு, ஒஸ்தியான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நான் அதை பத்திரமா அதை செக்யூர் பண்றேன். செக்யூர்டா இருக்கணும். செக்யூர்டா ஏன் இருக்கணும்? இது எதுக்காக செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த இந்த விஷயம் இருக்கே இது புரியணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்னா ஸ்ரத்த வேணும். இது படிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ரத்த வேணும். அந்த ஸ்ரத்தைங்கிற ஒரு பெரிய டாபிக் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ கைவல்ய நவநீதம் அதெல்லாம் படிக்கச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீட் அண்ட் நைஸா நம்ம நிறைய அனலைஸ் பண்ண போறோம். பண்ணும்பொழுது நமக்கு அதெல்லாம் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காளா அப்படின்ட்டு. அதனால நான் ஸ்ரத்தை அப்படின்னாலே நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அதுல இருந்து நம்ம வழுவக்கூடாது. இன்னைக்கு வருது நாளைக்கு வர மாட்டேங்கிறது. அப்புறம் நான் இன்னைக்கு எனக்கு தோணினா படிக்கிறது, எனக்கு தோணாட்டா படிக்க மாட்டேங்கிறது, எனக்கு சௌரியமா மைண்ட் இருக்கிறச்சே படிக்கிறது, சௌரியமா மைண்ட் இல்ல அதை படிக்க மாட்டேங்கிறது. அப்படி நான் என் இஷ்டத்துக்கு படிக்காம எனக்கு என்னை பற்றிய உண்மை தெரிந்தே ஆகணும். எனக்கு இந்த பகவான் இந்த அரிது மானிடராதல் அரிதுன்னு இந்த பிறவியை கொடுத்துட்டார். எங்கேயோ பண்ணின புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா, அதனால எனக்கு ஒரு நல்ல சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்காரத்தினால எனக்கு இந்த விஷயத்து மேல ஒரு ருச்சி வந்தாச்சு. இதை நான் விட்டுறக்கூடாது. இதை நான் விட்டுறாம எப்படியாவது நான் இதை படிச்சே ஆகும். நான் என்ன பாடுபட்டாவது நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆகிருதி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ஸ்ரத்தைங்கிறது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன? சொல்லக்கூடிய குரு கிட்ட, சாஸ்திரத்துக்கிட்ட, சுவாமி கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்ரத்தா பக்தி. ஸ்ரத்தையும் பக்தியும் வேற வேற கிடையாது. இது ரெண்டும் ஒன்னாவே இருக்கும். ஸ்ரத்தையும் வேணும், பக்தியும் வேணும். நீங்க நம்ம தோணும் ஸ்ரத்தா பக்தி எல்லாம் சொல்றதெல்லாம் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு கிடையாது. டீச்சருக்கும் இருக்கணும். டீச்சருக்கும் ஸ்ரத்தையும் இருக்கணும், பக்தியும். தான் சொல்லக்கூடிய சொற்கள் சாதாரண சொற்கள் இல்ல. செம்பொருள் கண்டார் வாய் சொல். இதெல்லாம் நாம ஒரு வார்த்தையும் நாமளா எழுதுறோம். இந்த பாட்டெல்லாம் எழுதி போடுறோமா? கிடையவே கிடையாது. இந்த பாட்டெல்லாம் யாரு வியாசர் உட்கார்ந்து எழுதி அதை எவ்வளவோ இது தபஸ்க்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாம் அவெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு ஒரு ஸ்ரத்தா பக்தி வேணும். அது நிச்சயம் கரெக்ட் தான். அது நிச்சயம் நான் உண்மைதான். அதுல எந்த ஒரு
பொய்யும் இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மனுஷன் தான் இன்னைக்கு ஒண்ணு பேசி நாளைக்கு ஒண்ணு பேசுவான். பகவான் அப்படி பேசவே மாட்டார். அவர் பேசுறது ஒரே ஒரு விஷயமாத்தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் உண்மையாத்தான் இருக்கும். அதனால பகவானுடைய வார்த்தைகள்ல நமக்கு ஒரு ஸ்ரத்தா, அதுல ஒரு பக்தி. பெரியோர்களுடைய வார்த்தையில ஸ்ரத்தா, பக்தி யாருக்கு இருக்கணும்? முதல்ல டீச்சருக்கு இருக்கணும். டீச்சரே வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடுங்க. நம்ம ஏதோ புரியுற வரைக்கும் படிப்போம். அப்படி படிக்கிற டீச்சரா இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு வேஸ்ட் அது. அப்படி படிக்கவே வேண்டிய அவசியமே இல்ல. இப்படித்தான் இருக்கிறதுன்னு முதல்ல டீச்சர் நல்லா புரிஞ்சுண்டு, அவரு முதல்ல உட்கார்ந்துட்டு ஒரு குரு கிட்ட பொருந்தி உட்கார்ந்து படிச்சிருக்கணும். ஒரு 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 நாள் போறது, ஒரு நாள் போகலன்னு அவரும் அந்த மாதிரி டிங்கி கொடுக்குற ஆளா இருந்திருக்க கூடாது. ஃபார் அ லென்த் ஆஃப் டைம்ங்கிறார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அண்டர் அ காம்பீட்டன்ட் டீச்சர் இத படிச்சிருக்கணும். இந்த வித்தைய படிச்சிருக்கணும் அப்படிங்கிறார். அதனால ஸ்ரத்தை வேணும், அப்புறம் பக்தி வேணும் ஃபார் போத் டீச்சர் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட். அதனால இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏன்னா இது ஸ்ரத்தை இல்லாத ஒரு ஆள்கிட்ட மாட்டின்றதுன்னா என்ன ஆகும்? பக்தி இல்லாத ஒரு ஆள்கிட்ட மாட்டின்றதுன்னு அவன் வந்து இதுல இருக்கிறதுலயே எதெல்லாம் வந்து சொசைட்டிக்கு ஹானி பண்ண முடியும். இப்ப இவர்ல சொல்லுவார், இவர் வந்து உனக்கு பாபமே தாக்காது, நீ பாபமே அற்றவன், நீ வந்து அக்கா இது அனகக அப்படின்னு ஒரு இதை சொல்லிடுவார். நீ வந்து இந்த ஞானத்தினால நீ புனிதம் அடைகிறாய், ஞானம் உன்னை புனிதப்படுத்துகிறது, உன்னுடைய கர்மா எல்லாம் ஞானத்தினால போயிடுறது, ஞானாக்னி தப்த கர்மாணி. அப்படியா சொல்லிட்டியா, நாளைக்கே போய் ஒரு கொலை பண்றேன், நான் தான் ஞானியாச்சே அப்படின்னு போயிடுவானா மாட்டானா? ஸ்ரத்தா பக்தி இல்லாதவன் கிட்ட, இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவமே இல்லாதவன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. அதனால இது என்ன, இப்ப இந்த குஹ்யம்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த இந்த நாலேஜோட டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜை கொடுக்குறோம் இல்லையா, அதனுடைய ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, அந்த ரிசீவ் பண்ற ஆள் கிட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரணும். அது மாத்திரம் தான் எக்ஸ்பெக்டேஷன். அது வெளிப்படையா தெரியுமா? தெரியாது. நாலேஜ் வெளிப்படையா தெரியாது. நாலேஜை நீங்க வெளியில வந்து பிரகடனப்படுத்தின்னு இருக்க முடியாது. நாலேஜ்னால கிடைச்ச டிரான்ஸ்பர்மேஷனை பிரகடனப்படுத்த முடியாது. அப்ப இது ரகசியமா இருக்கா இல்லையா? நிச்சயமா ரகசியமா தான் இருக்கு. நாலேஜ் ரகசியமா இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கு சிந்திக்கிறது. நாலேஜ பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு மற்ற இப்ப முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் அனுகூலமா இருக்கு சிந்திக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இதை யார்கிட்ட நான் சொல்லலாம்? எல்லாருக்கும் நிறைய கேள்வி இருக்கும். ஓ, இப்போ இது நான் ஒரு இதுவா சொல்றேன் என்னன்னா, நாங்க எல்லாரும் சத்சங்கமா படிச்சுட்டு இருக்கச்சு ஒரு ஒரு அத்தியாயம் படிச்சு முடிக்கிறச்சு அதை யார்கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ண மாட்டோமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஒரு தவிப்பு இருக்கு. ஏன்னா வச்சுக்க முடியாது, யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு. அது சொல்றது பெருசு இல்ல, அசிமுலேஷனே ஆகாம சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும். அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா வரும். நோ, சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம். ஏன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அதை அசிமுலேட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை ரிசீவ் பண்ற எண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது தேவையான்னு தெரியாம போய் சொல்லக்கூடாது. இந்த கபில வாசுதேவர் வந்து தேவகூதிக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு ஒரு கட்டம் பாகவதர். நீங்க பாருங்க, கபில வாசுதேவன்கிறவர் தேவகூதிக்கு பையன். மகாவிஷ்ணுடைய அவதாரம், தேவகூதிக்கு பையன். அம்மா கிட்ட தானே தனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண போற. அம்மா கிட்ட தானே சொல்ல போற. அம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டு வச்சுன்னு தானே சொல்லலாமேனா? சொல்லலையாம். தேவகூதி வந்து அவர்கிட்ட உட்கார்ந்து எனக்கு இந்த விஷயத்தை பத்தி நீ சொல்லி கொடுன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் சொன்னாரு. அது வரைக்கும் அவர் சொல்லலையும். அவருக்கு தெரிஞ்சா கூட சொல்லல. என்ன காரணம்? ஏன்னா ரிசீவ் பண்ற எண்ட் இருக்குல்ல, அது தயாரா இருக்கும். இந்த விஷயத்த வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இதை இன்ட்ரெஸ்டே காட்டாம நானா வலுவிக்க ஒருத்தரை உட்காத்தி வச்சு நான் உனக்கு சொல்றேன் பாரு, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா அதனால அது பிரயோஜனப்படுறது கிடையாது. அப்படிங்கறதுனால உதாரணத்துக்கு கபில வாசுதேவருடைய கதையை சொன்ன. அப்போ இந்த இது வந்து யாருக்கு போய் சேரறதுன்னா, அந்த அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இதை கொடுக்க முடியும். அதனால இது மறுபடியும் பாதுகாப்பாக இருக்கு. சரி, யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சில குவாலிபிகேஷன்ஸ் சாஸ்திரமே வச்சிருக்கு. முதல்ல தர்மானுஷ்டானம் நன்னா ஃபாலோ பண்ணிருக்கணும். வாழ்க்கையில காத்தால் எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும், அதுபோல் வாழ்நாள் முழுவதும் எந்த மாதிரியான ஒரு தர்மானுஷ்டானத்தை அவன் ஃபாலோ பண்றான், அது நமக்கு தெரிஞ்சதுனா தான் அவன் கிட்ட இதை கொடுக்க முடியும் இல்லையா? ஒண்ணுமே ஒரு சம்ஸ்காரமே இல்லை அப்படின்னா எப்படி இந்த 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 ரகசியமான இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த ஒரு ஞானத்தை எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. அப்ப தர்மானுஷ்டானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இது சாஸ்திரம் என்ன வந்து ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனா வச்சிருக்குன்னா,
சாதன சதுஷ்டய சம்பன்னனா அவன் இருக்கானா? அதுலயே எல்லாம் வந்துரும். சமம், தமம், உபரதி, சமாதானம், ஸ்ரத்தா எல்லாம் வந்துரும். முமுட்சுத்துவமும் உட்பட. அந்த முமுட்சுத்துவம் இருந்ததுனா தான் மோக்தும் இச்சா முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்ங்கிறது இருந்தது அப்படின்னாதான் நம்மளால இந்த ரகசியமான விஷயத்தை எடுத்து, அதனாலதான் ரொம்ப பப்ளிக்ல நீங்க பகவத்கீதா பிரவச்சனம் அப்படிங்கறத பப்ளிக்ல பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனா தான் இப்ப யூடியூப்ல போட்டுறாங்க. இப்ப நீங்க சாப்டர் 8 பகவத்கீதா, சாப்டர் 9 பகவத்கீதான்னு போட்டா யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பா. அது வந்துட்டே இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு நான் பேசவே இல்லை. ஆனா ஜென்ரலி நீங்க இப்பவுமே ஜென்ரலுமே கூட இந்த கதைகள் சொல்றது, தர்ம விஷயங்கள் சொல்றது, ராமாயணத்தை சொல்றது, பாரத கதைகள் சொல்றது, பாகவதத்தை சொல்றது, இதை கம்பேர் பண்ணும் பொழுது பப்ளிக்கா சொல்றதுக்கு எல்லாருமே கன்வீனியன்ட்டா வச்சுக்கிறது எதுன்னா அதைத்தானே தவிர இது கிடையாது. பகவத்கீதைய நான் வந்து பப்ளிக்கா நான் பேசுறேன் அப்படிங்கறத விட எனக்கு சௌகரியம் எதுன்னா அந்த கிருஷ்ணரோட கதையை சொல்றதும், அந்த ராமர் தர்மாத்மாங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்றதும், அது சொல்றது மூலமா அவனுக்கு தர்மத்தை சொல்லிட்டு போயிடுது. தர்மத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. அதுக்கு வந்து அவன் அதிகாரியா இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. அவன் தர்மத்தை கேட்டு தர்மாதிகாரியா ஆகட்டுமே. அதனால தர்மத்தை சொல்லலாம். யார் வேணாலும் வந்து கேட்கலாம். அந்த தர்மத்தை வந்து கேட்கறதுக்கு அவனுக்கு மனுஷனா பிறந்திருந்தா போதும், காது இருந்தா போதும், காது கேட்டா போதும். அவ்வளவுதான் அந்த குவாலிபிகேஷனே. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கூட தேவை கிடையாது. ஆனா இங்கேயே பகவான் சொல்றார். இந்த 9வது அத்தியாயத்திலேயே சொல்லுவார் பின்னாடி, நீ கெட்டவனா இருந்தா கூட பரவாயில்லப்பா, இந்த ஞானம் உனக்கு இருந்துடுத்து அப்படின்னா அது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் நாம சொல்லும் பொழுது இத வந்து பப்ளிக்ல பேசினா என்ன ஆகும்? நான் கெட்டவனா இருந்தாலும் இந்த ஞானம் என்னை காப்பாத்தும். ஒன்லி திங் இஸ் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ ஹாவ் காட் சூப்பர் பிரெயின், ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், ஐ வில் டூ ஆல் த கெட்டத்தனம் அப்படின்னு ஓடுவானே. அப்படிங்கறதுனால இது அந்த மாதிரி பப்ளிக்கா இத சொல்றது கிடையாது. அதனாலதான் குஹ்யதமம். நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்னா ஏதோ சம்பந்தமெல்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. குஹ்யதமம்ங்கிறது ஏன் அப்படிங்கிறது இத்தனை பாயிண்ட் சொல்ற சுவாமி. ஒண்ணு கூட வந்து நீங்க எதையாவது இது வேண்டாம், இது சொல்ல வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு நான் எடுத்து வைக்க முடியுமானா ஒண்ணுமே என்னால வைக்க முடியும். அதனாலதான் அது இழுத்துட்டே போறது. இன்னைக்கு கிளாஸ் வந்து குஹ்யதமம்லயே இவ்வளவு நேரம் ஆயிடுத்து. மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் அடுத்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். ஞானத்தினுடைய பெருமையை பற்றி முதல் மூன்று ஸ்லோகங்கள் அட்லீஸ்ட், ஆமா 3 ஸ்லோகங்களாவது ஞான பெருமை நமக்கு தெரியணுங்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடுற. இதுல நிறைய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கும் இந்த ஞானம் ஏன் பெருமை வாய்ந்தது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு நீ வந்து பகவத்கீதையை உட்காந்து வாழ்ந்து வாழ்ந்து படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நமக்கே புரியலன்னா நாம எப்படி சொல்லுவோம்? அதை சொல்ல முடியாதுல்ல. அதனால இது நமக்கு அவசியமா இருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு இதை விவரிச்சு பேசும்படியுமா இருந்தது. இன்னும் இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும் இந்த சம்பந்தமா. அடுத்தடுத்த வகுப்புகள்ல நான் உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்றேன். இன்னைக்கு இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நான் வந்து நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.